இப்போ சென்ட்ரேனா கதையை போய் முடிப்போம். ஐயோ கிளம்ப மாட்டான்டா, வர. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃபெக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி சாப்டர் 3 ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கறனால நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அதான் சொல்லியாச்சு ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோன்னு. சரி, அந்த ட்ரெயினை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். இதை ஓப்பன் பண்ணி எப்போ போய் எப்போ பார்க்குறதுன்னு தெரில. சரி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. கிளவி வராலான்னு பார்த்தேன், கிளவி வரல. சரி விடுங்க. விட்டா கிரானி தனியாக ஒரு மெட்ரோவே வச்சு நத்திருவா போல இருக்குது. போன டைம் ஹெலிகாப்டர், இந்த டைமு ட்ரெயின். சரி ஓகே கேஸ், இந்த ட்ரெயினில் தான் நம்ம தப்பிக்க போகிறோம். அது கூட சேர்த்து இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பண்ண போகிறோம். டைட்டிலை பார்த்து எதுவுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எந்த வித கன்னும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அப்படியே தப்பிக்க போகிறோம். சரி ஓகே கேஸ், வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஆனில் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். சரி ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, வந்தாச்சு. இப்போ அப்படியே மேலே ஏறிட்டு சொட்டைக்கிளி வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஆஹா, சொல்லி வாயை மூடலாம் வந்துட்டா. சரி போவோம், ஒளிவோம். என்ன பண்ணிடுவா சொட்டை கிளவி. என்ன கைஸ் இது, இன்னுமா போகிறா? போயிட்டாலே இல்லையான்னு தெரியலையே. டப்புன்னு வந்து இங்கே ஒழிஞ்சிக்கணும். சரி, மேலே போயிட்டா சிரிக்கிறா பாருங்க. இதே சிரிப்பு நான் எங்கேயோ கேட்டுருக்கிறேன். சரி, அது ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்த்தாலே தெரியும். கிரானி ஒன்லையும் இதே மாதிரி தான் சிரிப்பா. எல்லாத்துலேயும் தான் சிரிப்பான்னு பார்க்கறதுக்குள்ள சொட்டை தெரியுது அழகா. சரி ஓகே கைஸ், இன்னும் இந்த வேலையை விடல. அப்படியே இருக்கிற ஒரு கம்பியை பிடிங்க, அப்படியே மண்டியில் டம்முன்னு வச்சுக்கணும் பொழுது. ஆஹா, இப்போ வேற ஒருத்தி. சரி கைஸ், ஏற்கனவே நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து பலிகாடாக இருப்பான் பொழுது. சரி மேலே போவோம். கிளவுன மட்டும் ஐயோ வேற பார்த்துட்டாலே ஓர இங்கே ஒழிஞ்சுப்போம். ஐயோ அவசரப்பட்டு இங்கே வந்து ஒழிஞ்சிக்கினே. ஆஹா, மாட்டினாலும் மாட்டிப்போனே. ஆஹா, எலும்பு கூடு மண்டியா, நீ தான்டா என்ன காப்பாடணும். டேய் வாய்ப்பு வந்து பார்த்துன்னுங்கிறான். இவளுக்கு வேறு வேலையில் பொழுது சிரிச்சினேங்கிறா கைஸ். சரியான சிரிப்பு அழகியாக இருப்பா பொழுது. சரி மேலே போவோம். கிழவனை மட்டும் விட்றாதீங்க. கிளவியை கூட சமாளிச்சுப்பேன், ஆனால் கிழவன் மட்டும் வந்துட்டானா ஒரே சுடு. அதான் சொல்லிட்டோமே எந்த வித கன்னும் எடுக்கக்கூடாதுன்னு. என்ன ஒன்று, வெப்பன் கீ மட்டும் இருந்துச்சுன்னா கரெக்டாக இதுக்குள்ளேயே வச்சுட்டு போய்க்கிறா பாருங்க. அந்த பாட்டிலு குரோபர் இருக்கிற இடத்துல தான் வெடிக்கணும். ஆஹா, வெப்பன் கீ கச்சிச்சு. ஆனால் இதை வந்து 2 இடத்துல தான் யூஸ் பண்ணணும். ஒன்று அந்த பாட்டில் எடுக்கிறதுக்கு, இன்னும் குரோபர் எடுக்கிறதுக்கு. மற்றபடி சொட்டை கிழவனும் அடிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க 2 பேரும் அடித்தா நம்மளை அடித்த மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். இவங்க 2 பேர் மட்டும் நம்மளை அடிக்கலாம், நம்ம மட்டும் அடிக்கக்கூடாதா? என்ன கதையாக இருக்குது. சரி ஓகே கேஸ், நீ யூஸ் பண்ணக்கூடாது. நான்லாம் பண்ண போகிறாங்களோ தெரில. சரி, அதுக்கு முன்னாடி கோகனட் எடுத்து வெட்டி விட்டுருவோம் ஃபஸ்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு கிரானி தலையை மாட்டி வெட்ட விட்ற மாதிரி. கிரானி ஃபஸ்ட்டு இந்தமாரி தான் வெட்டி விட்டுடணும். சரி ஓகே கேஸ், காயின் கச்சிச்சு நம்மளுக்கு. ஆஹா, ஃபஸ்ட்டு இதுலேயே நல்ல பொருளாக கொடுத்துட்டானுங்க காயினை. இதை தான் கொஞ்சம் தேடுறதுக்கு கஷ்டப்படணும். அதுக்கு முன்னாடி போய் ஃபஸ்ட்டு டிக்கெட்டு போட்டணும். கல்ல பொறைக்கு போ. ஐயோ சாப்பிடும். இவ ஃபஸ்ட்டு இவ கதையை முடிக்கணும். எங்கேருந்து வந்துட்டானே தெரில, நம்மளுக்குன்னே வராங்க. ஆஹா, நரிலாம் உள்ள விடுது. கரெக்டாக இங்கே போட்டு வச்சுக்கிறான். சரி, சுற்றிட்டு வந்துடுவோம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள 360 டிகிரி பார்த்துனுங்கிறா கிளவி. என்ன பண்ணுறது? சரி, இன்னும் கிளவுன வேறு ஆளே காணும் கைஸ். எங்கே தான் போயிருப்பான்னு தெரில. சரி, இதில் வேறு வழியில் மாட்டிட்டு தான் போய் ஆகணும். கிளவன் ஒரு வேளை கீழே இருந்தானா நம்ம கதை காலி கைஸ். சும்மானாலே இது பண்ணுவான். இதில் வேறு கன்னோடு இருக்கிறதுனால தலைவன் படம் எடுத்துட்டு ஆடுவான். சரி, ஃபஸ்ட்டு டிக்கெட்டை வாங்கிடுவோம். ஆஹா, வந்தாச்சு. டிக்கெட்டை போடுங்க, டிக்கெட்டை கொடுங்கடா ஃபஸ்ட்டு. இனிமேட்டு அந்த மிஷின் சவுண்டு போடாது. ஆஹா, எங்கே பார்த்தீங்களா இல்லையா சொட்டை கிளவி. ஃபஸ்ட்டு எடு.
ஆஹா இவ வேற ஒருத்தி சாவடிக்கிறா. நானே ஏற்கனவே பயத்தில் போயின்னுறேன். சரி கைஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகணும் பார்ப்போம் இருங்க. ஃபஸ்ட்டு இப்போ மேலே போகணும். மேலே போயிட்டு வெப்பனை ஓப்பன் பண்ணணும். வெப்பன் வெப்பன் கீயா வெப்பன் கீ இருக்குது, ஆனால் அடிக்க தான் முடியாது. சரி லிஃப்ட்டில் போயிடுவோம். ஏன்னா படிக்கிட்டு வழியாலாம் ஏறினா டம்முன்னு அடிடுவோம். அதனால் லிஃப்ட்டு இஸ் பெட்டர், அதுவும் சேஃபும் கூட. சரி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக போவோம் அவ்வளோதான், ஏன்னா பழைய லிஃப்ட்டு. சரி போவோம், யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயோ யார் பின்னாடி? ஐயோ சொட்டை கேள்வி வந்துட்டா. ஓரா 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 ஓரா. கிளம்ப வேற கொரட்டை விட்டு தூங்கினுக்கிறான். இங்கே பார்த்தா இவ துரத்தினுக்கிறான். ஐயோ மறுபடியும் சுற்றிட்டு தான் வரணும் போல இதே. ஆஹா ஓரா 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 ஓரா. சரி இப்போ மறுபடியும் லிஃப்ட்டு கீழே இறக்கணுமா? ஐயோ வேற சொட்டைக்கிளி வேற வந்துடக்கூடாது கேஸ். வந்துட்டோன்னா அவ்வளோதான், மறுபடியும் சுற்றிட்டு தான் வரணும். சரி இன்னுமா வராவ? லிஃப்ட்டு வராது பொழுது, அவள் தான் வருவா பொழுது. சரி லிஃப்ட்டு வந்துச்சு. நம்ம அப்படியே இங்கே சவுண்டு போட்டுட்டு அலை வச்சிடும். சொட்டை கிளவி என்னால் கன்னை தான் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் உன்னை அலைய வைக்க முடியும் என்னால். ஏன்னா என்கிட்ட அந்த பவர் இருக்குது. இப்போ நினச்சா நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் கன் யூஸ் பண்ண முடியாது, எதுவும் யூஸ் பண்ண முடியாது. சரி இங்கே எதுவும் இல்லை, நம்மளும் போவோம். வீணா போன பசங்க எதனா தரானுங்களா? இப்படி ஒரு சேலஞ்சு பண்ணுங்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ள கிளம்ப இல்லை. சரி இது உள்ள எதனா இருக்கா? ஆடாடே உங்களை எதனா பண்ணணும் போல இதுடா. ஆனால் எதுவுமே கிளவி வந்துட்டா. இந்த ஸ்லிங் ஷாட் வேறு கையில் எடுக்க முடியும், ஆனால் யூஸ் பண்ண முடியாது. சரி இதில் என்ன இருக்கான்னு பார்க்கலாம். எதுவும் இல்லை. ஐயோ கிளம்ப வந்துட்டான்டா. ஆஹா கிளவனை விட்டுருங்கண்ணே. ஏய் சொட்டை கிளவா கொஞ்சம் மேலே வாடா டேய். சரி ஓகே கைஸ், இது எடுத்து அடிச்சிருவோம். அது ஒன்று கரெக்டாக இது மட்டும் பார்த்து அடிக்கணும், இல்லைன்னா மிஸ் ஆகிடும். எங்கே இருக்குது? அதுக்கு முன்னாடி காக்காட்ட என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம் கைஸ். ஆஹா இன்னும் ஏற முடியல. சரி மேலே ஏறிட்டோம். ஏய் என்ன இது கீழே வரேன். சரி மறுபடியும் மேலே வந்துட்டோம். அந்த காக்கா கிட்ட டீசெண்டாக கேட்டு பார்ப்போம், அதுதான் பார்ப்போம். என்ன இருக்குது? கேபிள் இருக்குது கைஸ். கேபிள் ஒரு மெயினு. காக்கா நீ மட்டும் அந்த கேபிள் தண்டனா கையை கொடுத்தது கைஸ். இதில் ஃபஸ்ட்டு உன்னை புகை போட்டு பறக்க விட்றேன். ஒன்றை கூட அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒன்று பார்த்துக்கிறேன். சரி ஓகே கைஸ், கீழே போயிட்டு அப்படியே அந்த பாட்டில் அடிப்போன்னு பார்க்கறதுக்குள்ள ஐயோ 2 பேர் ஓரா. ஆஹா மேலே ஓரா டேய். ஆஹா விட்டா 2 பேர் நம்ம கதையை முடிச்சிருப்பாங்க. ஏய் என்ன பார்க்குற தம்பி? ஐயோ கன்று கட்டுறான். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஏய் தம்பி நான் அச்சனாச்சு குறியே மிஸ் ஆகாது, டப்புன்னு மயக்கம் போட்டு வந்துடும் அடியில். சரி ஓகே கைஸ், இதில் வந்தாச்சு. கரெக்டாக இங்கேருந்து அடிப்போம். அங்கே வேறு ஒரு பொருள் இது. சரி அடிப்போம். வீழ்ந்துடுச்சு வெற்றிகரமாக. கிளவன் வர பாட்டு போடுறான் கிளவன். நாடா டேய் என்னடா டேய் உன் கதை. இப்போ இந்த உண்டிகோலை வச்சு நம்ம போயிட்டு இது பண்ணணும் கைஸ். போய் க்ரோபார் இருக்கிற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணணும். இப்போ அவ்வளோதான், இதுக்கு மேலே இது யூஸ் பண்ண முடியாது. சரி கீழே வந்தாச்சு. இப்போ கீழே என்னன்னா நடக்க போதோ தெரியல. சரி இப்போ நம்ம அப்படியே போயிட்டு கல் எடுத்துட்டு போய் க்ரோபார் இருக்கிற இது அன்லாக் பண்ணி வைப்போம். அவ்வளோதான், இதுக்கு மேலே வேறு வழி இல்லை. இப்போ பார்த்து போனோம். கிளவியும் இங்கே தான் இருப்பானுங்க. 2 பேரும் ஒன்றா அடிக்க வரானுங்க. சரி கீழே போயிட்டு அப்படியே ஸ்லிங் ஷாட் எடுத்துன்னு கிளம்ப. சவுண்டு கேட்குது எனக்கு. அங்கே யாரோ இருக்கிறாங்க கைஸ். சவுண்டு கேட்குது. ஆஹா சொட்டை கிளவி நீ மட்டும் என் கையில். ஐயோ அடிக்க கூட முடியாதே, கையில் இது வச்சிங்கன்னே அடிக்க முடியல கைஸ். நான் பாட்டுன்னு ஐயோ இங்கே ஒழிஞ்சுப்போம். போகிற வரைக்கும் ஒழிஞ்சுப்போம். ஆஹா இதில் வேறு என்ன பொருள் இருக்குன்னு தெரில. இங்கே வேறு உக்காந்துக்கிட்டு பொறுமையாக பார்ப்போமா. சிரிக்கிறா பாருங்க, சிரிப்பு கிளவி தான். இன்னைக்கு ஃபுல்லாக சிரிச்சுன்னு தான் இருப்பா, ஏன்னா அடிக்க மாட்டேன்ல.
நேரம் அப்படியே சொட்டையில் ஒரே அடி. சரி கீழே வந்துட்டு ட்ராப்பு வர வச்சுட்டு போய்க்கிறான். இந்த சவுண்டு வேறு வருவா. சரி வச்சுருவோம். இப்போ அப்படியே உள்ளே குதிச்சு க்ரோவரை மட்டும் எடுத்துருவோம். இதில் என்ன இருக்குது? சேஃப் கீ இருக்குது கைஸ். க்ரோபார் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறோன்னா ஐயோ இது வேறு அவன் சவுண்டு போடாது. ஏன்னா டிக்கெட்டு கொடுத்தாச்சு. சரி இப்போ கன்ஃபார்ம் கிளவி வருவா. மேலே போய் ஓப்பன் பண்ணிடலாமா? போவோம். அவள் கிடக்குறா சொட்டை கிளவி. வந்துட்டாலே ஓப்பன் பண்ணுறா. டெடி பேர் கச்சிச்சு போடுறா. சென்ட்ரினாக வைப்போம் பாரு ஆப்பு. ஐயோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம உயிரை காப்பாற்றணும். கிளவன் வர வந்துட்டானா? கிளவனும் கூட வரான்னு நினைக்கிறேன் கைஸ். சொட்டை கிளவன் கூட வந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி இப்படி சுற்றிட்டு போயிடும். ராணி பெரிய ரிச்சு கிராணி ஆகிட்டுக்கிறா பாருங்க கைஸ். மெட்ரோலாம் வச்சு நத்துறா. எனக்கு தெரிஞ்சு காய்கறிலாம் எதாவது டெலிவரி பண்ணுறான்னு நினைக்கிறேன் ட்ரெயினில் போயிட்டு. அப்படி நான் சொல்லுவேன். அவன் என்ன பண்ணுவான்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஒன்றும் இல்லை, கடைசி 5 நாள் வரைக்கும் அவுட் ஆகிடுங்க. இந்த ட்ரெயின் வச்சு நம்ம தான் ஏற்றுவா. சரி எங்கெங்கெல்லாம் ட்ராப்பு வரும் ட்ராப்பாக கிடக்கும் போல இருக்குது கைஸ். அச்சோ சொல்லலை. கிளவனும் இப்போ தான் போகிறான்னு வந்துட்டு போய்க்கிறான் தலைவன். சரி இப்படி போவோம். ஏன்னா அவங்ககிட்ட மட்டும்தான் கன்று கிடக்குது. சொட்டை கிளவிலாம் அலைய விட்டுடலாம். இவன்கிட்ட கன்னுக்குது அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி இப்போ க்ரோபர் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் மேலே ஓப்பன் பண்ணிடலாம். அதில் என்ன பொருள் இருக்கோ தெரியலையே. என்ன பொருள்? சரி கேஸ் இப்போ மேலே போயிட்டு எதனா நல்ல பொருள் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். எங்கே தரானுங்க நல்ல பொருளை? சரி வந்துட்டோம். ட்ரெயின் கீ கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். ட்ரெயின் கீ நான் நினைக்கிறேன் கைஸ் ட்ரெயின் கீயாக தான் இருக்கும். ஆஹா லிவரு ஸ்விட்சா? ஸ்விட்சு கைஸ் சூப்பரு. இனிமேட்டு அந்த குரோபா தேவையில்ல. நான் கூட லிவர் நினச்சேன், பார்த்தா சுவிட்சு. இப்போ இந்த சுவிட்ச் இருந்தால் தான் ஓடும் ட்ரெயின். இது கூட சேர்த்துட்டு நான் வேறு பவர் கனெக்ஷன் கூட வேறு கொடுக்கணும் கைஸ். எனக்கு ஃபஸ்ட்டு ஷீட் கீ வேறு வேணும். வேறு சவுண்டு போடுது. ஷீட் கீ வேறு வேணும். ஐயோ இன்னும் எக்கச்சக்க பொருள் வேணும் கைஸ். இது போய் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுருவோம். மறுபடியும் மேலெல்லாம் வந்து நிற்க முடியாது. ஓனாயெல்லாம் ஊழ விடுது கைஸ். சரி கிளம்ப போகிறான். அப்படியே நம்ம அப்படியே இப்படி போயிடுவோம். சரி கீழே போட்டு போயிடுவோம். அப்படியே கிளவி இருப்பாளா இல்லையானாலும் தெரியல கைஸ். கிளவி இருக்க மாட்டான் தான் நினைக்கிறேன். சரி இல்லை கிளவி, அதனால் ஒருத்தி ட்ராப்பு வச்சுட்டு போயிடுங்க. சரி சேஃப் கீழே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். சேஃப் கீழே வேறு என்ன இருக்குன்னு தெரில. சேஃப் கீழேயும் என்ன நல்ல பொருள் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். சரி கேஸ் போய் பார்க்கலாம். எதனா ஒரு வந்துட்டாளா? அதுக்குள்ளே ஓடிடுறான் மேலே. கிளவனும் இல்லை. சரி எங்கே இருக்குது சேஃப் கீ? எங்கடா வேறு தொத்தினுங்கிறாளே. சரி சேஃப் கீ எடுத்துப்போம். சேஃப் கீ அடடே ஃபியூஸ் ஏன்டா கொடுக்குறீங்க? ஃபியூஸு டே. இவனுங்க ஒருத்தனுங்க கைஸ். சரி இப்போ ஃபியூஸை வேறு கொடுத்து தொலைச்சிட்டானுங்களா? கிளவி வேறு இன்னும் தொத்தினுங்கிறாளே. இப்போ க்ரோபர் வச்சு ஒரு அடி வச்சிடலாமா? சரி வாங்க, எப்பயும் போல் ஆளையே விட வேண்டியது தான். நம்ம அதில் தான் கில்லாடியாச்சே. இப்போ கிளம்பும் ஆப்போசிட்டில் வந்தானா காலி. சரி மேலே இதில் என்ன இருக்குன்னு தெரில, நான் மறந்துட்டேன். இதில் வந்து என்ன இருக்கும்? ஷீட் கீ கச்சிச்சு போடு, வேறு லெவல். சரி இப்போ அந்த ஷீட் கீ எடுத்து மேலே போட்டு வச்சுப்போம். வாங்க. இது வேறு போக மாட்டேங்குது அப்பப்போ. எங்கடா இருக்குது ஷீட் ரூமு? இது இல்லை, கரெக்டாக இங்கே போட்டுடணும். கரெக்டாக போடுற ரசம். ஷீட்டு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த காக்கா கதையை வேறு முடிக்கணும். சரி இப்படியே கீழே போயிட்டு அந்த கட்டையை வேறு எடுக்கணும். எங்கடா இது? அம்மா உயரத்தில் நின்றுக்கிறான்னு பாருங்க கைஸ். சரி இப்போ கரெக்டாக அதில் குதிச்சு கீழே போயிடுவோம். இந்த கட்டையை வச்சுட்டா மேலே முடிஞ்சிச்சு. அந்த வேறு அங்கே ஒரு பொருள் வேறு உக்காந்து கிடக்குது. 2 பொருள் இருக்குது கைஸ். அதில் வேறு அந்த என்னது அது டின்னா? என்னது டின்னு இல்லை, பாட்டிலு. அந்த கண்ணாடி பாட்டிலில் வேறு தண்ணி பிடிச்சி வைக்கணும். இன்னும் எத்தனை பொருள் வேறு இருக்கணும்னு தெரில கைஸ்.
இன்னும் ட்ரெயின் கீ வேணும். இன்னும் வேற என்ன லிவர் ஏதோ வேணும். கரண்ட்டு கொடுக்கணும்னு சொல்கிறதுக்குள்ளே கிளம்பும் போகிறான் அவன் பாட்டுன்னு. அந்த கன்று மட்டும் என் கையில் கத்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மணரெல்லாம் அவன் தூங்கின்னு தான் இருப்பான். அவன் பாட்டுன்னு சுதந்திரமாக இருக்கிறானுங்க கைஸ். சரி மேலே போயிட்டு வேறு எதனா பொருள் இருக்கான்னு பார்க்குறேன். இருங்க ஃபஸ்ட்டு அந்த பாட்டில் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். எங்களுக்கு இதுக்கு வேறு ஃபஸ்ட்டு நான் வேறு ஃபயர் வேறு வைக்கணும் கைஸ். ஆஹா, இதில் வேறு வத்திப்பிட்டியை வேறு எங்கே இருக்குன்னு தர்றேன். இருங்க, வத்திப்பிட்டி இங்கே தான் இருக்கும். இங்கே சரி இருங்க, மேலே போயிட்டு மேலேருந்து அப்படியே கீழே குச்சிருவோம். யாருன்னா இருக்கிறாங்களா? யாரும் இல்லை கைஸ். அப்படியே கீழே போயிடுவோம். அப்போ ஒரே ஜம்ப்பு அப்படியே. ஆஹா, காலை வச்சுக்கினே இப்போ இந்த சவுண்டுக்கே வருவாங்க. சரி ஓகே கைஸ், மேலே எதனா இருக்கான்னு பார்க்குறேன். மேலே எந்த பொருளுமே இல்லை. அப்படியே கீழே குடிச்சிட்டு போயிடுவாங்க தான். இங்கே எதனா கிளம்ப இருக்க போகிறான். சரி கைஸ், ஷீட் ரூம் பின்னாடியும் இல்லை. இந்த பிளாங்க் மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த ஷீட் கீ ஓப்பன் பண்ணோம். எதனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். எதனா ஒரு பொருள் கிடச்சா கூட ஓகேடா. ஒரு பொருள், ஆஹா 2 பொருள் கிடச்சிச்சு. போடு வேறு மாதிரி. உங்களுக்கு தேவையான 2 பொருளும் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு இந்த காக்கா கதையை முடிப்போம். ஃபஸ்ட்டு கையில் கன்று இல்லைன்னா அது கதையை எப்பயோ முடிச்சு ஃபியூஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டிருப்பேன். சரி கைஸ், வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுக்கிறேன் அதை. இல்லைனா அதை என்றைக்குமே பிரியாணி போட்டு கிழவனுக்கும் கிழவிக்கும் பார்சல் பண்ணியிருக்கேன். அச்சோ 2 பேரும் வராங்களே. அது ஓர அப்போ வைக்கிறான் பாருங்க ஷார்ட்டு. இருங்க, கிழவனை வச்சு கிளவி முடிப்போமா? இருங்க, கிழவா சொல்றா, இப்போ சொல்றா. டேய், ஒரு தைரியமான ஆம்பளை இருந்தால் சொல்றா. ஆட சொட்ட கிழவா. டேய், என்னை நம்புறா. டே, என்னை மட்டும் சொல்கிறதுக்கு கன் வருது, புல்லட்டுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆஹா, இவ வராளே. போடுறா. இன்னும் அந்த சென்ட்ரனாவை காணும். இவ்வளோ நேரம் அவெல்லாம் பாட்டி துரத்தும் போது வந்து பயன்படுத்துவாள். சரி ஓகே கைஸ், வராத இதுக்கு நல்லது தான். இப்போ வந்து மேட்ச் பாக்ஸ் எடுத்து போட்டோம். கிளம்பு வர இருக்கிறானா இல்லையான்னு தெரில கைஸ். அச்சோ சொல்லி வாய முடியல. எப்பா பார்த்தீங்களா? ஆஹா, கிளம்பு வந்து செக் பண்ணுவேன். அதை வந்து நம்ம அப்படியே போய் இதை கொளுத்தி போட்டுடலாம். போடா. இப்போ மறுபடியும் மேலே தான் போகணும். சரி ஓகே, இப்போ காக்கா பறந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு கிழவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இல்லைன்னா ஒரே அடியாக டம்முன்னு ஒரே இதுதான் போக வேண்டியதுதான். ஐயோ ஓர அப்போ வைக்கிறான் பாருங்க ஷாட்டு. ஓடுறா டே, மேலே ஓடுறா. சரி ஓகே, இப்போ போய் ஃபியூஸ் எடுத்து வெற்றிகரமாக ஃபியூஸ் எடுத்துப்போம். இப்போ இந்த ஃபியூஸில் வந்து என்ன இது கரண்ட்டு குத்துரும், அவ்வளோதான். எங்கடா இருக்குது ஷீட் ரூமு? வேர் இஸ் ஷீட் ரூம்? இருக்குது, போட்டுப்போம். அப்படியே டம்முன்னு அங்கே கீழே கிளவி இருந்துச்சுன்னா அவன் மேலே டம்முன்னு வரும். ஓனாயெல்லாம் கற்றுது போல இருக்குது கைஸ். நடு காட்டில் வீட்டை கட்டி வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா இல்லையா? அப்பா, நிலாலாம் பிரைட்டாக தெரியுது. கிளவும் போகிறான். கிளவும் மண்டியில் நல்லா பிரைட்டாக தான் தெரியுது. சரி ஓகே கைஸ், அப்படியே பின்னாடி போயிடுவோம். மிஸ்ட்டு இல்லைனா கிளவன் டப்புன்னு எப்பயோ வச்சிட்ருப்போம் நம்மளை. இப்போ ஃபஸ்ட்டு போய் கரண்ட்டு குத்துருவோம். நம்மளுக்கு இன்னும் என்னென்ன பொருள் வேணும்? இன்னும் 2 பொருள் ஏதோ வேணும் கைஸ் நம்மளுக்கு. இந்த 2 பொருள் தேடுறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் ஆகிடும் பொழுது. சரி, கரண்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ பிளாங்க்கில் போய் பிளாங்க் வச்சுருவோம். போய் ஃபஸ்ட்டு இந்த பிளாங்க்கில் என்ன இருக்கோ தெரியலையே. ட்ரெயினுக்கு சம்மந்தப்பட்ட பொருளாக இருந்தால் இது. சரி ஓகே கைஸ், போவோம். போய் இறங்கிப்போம். இந்த லிஃப்ட்டு பார்க்க தான் என்ன பழசாக இருந்தாலும் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா சொட்டை கிளவி இங்கே தான் மேலே போகிறாங்க. அங்கே தான் போகணும். கரெக்டாக இங்கேயே போடுறாங்க. ஆஹா, சரி இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த பிளாங்க்கு கீழே போட்டு
அப்படியே இப்படி ஒழிஞ்சுப்போம். இல்லை இப்படி பார்ப்போம் இருங்க. என்ன பண்ணுறோம் வந்து. ஐயோ கரெக்டாக பார்த்துட்டாலே. கண்ணு ஷார்ப்பு தான் இங்கே சொல்லுது. சரி பார்த்துட்டாலா இல்லையா? இல்லை பார்க்குறா. சுற்றி சுற்றி பார்க்குறா எங்கே இருக்கிறான் அப்படின்னு. அப்படியே லைட்டாக அந்த கோலை கீழே போடுற மாதிரி போட்டு நான் பார்த்துருக்கலாம். ஓகே கைஸ், கீழே போயிட்டான்னு நினைக்கிறேன். இல்லைன்னு நினைக்கிறேன். கீழே போயிட்டாளா? போயிட்டுக்கிறான்னு நினைக்கிறேன் கைஸ். கீழே போயிட்டுக்கிறா. சரி நம்ம போய் இதை போய் போட்டுருவோம். போட்டு அச்சோ சொட்டைக்கிழவி இன்னும் கீழே போகலையா? சொட்டைக்கிழவி கீழே போயிருந்தா பார்த்தா டப்புன்னு மேலே வந்தாச்சுட்டா. கண்ணு இல்லாமல் செம டஃப்பாக இருக்குது கேமு. சரி மேலே போவோம் மறுபடியும். ஆஹா சொட்டைக்கிழவி நீ பாட்டுன்னு போயிடு, நான் பாட்டுன்னு மேலே போயிடுறேன். ஆஹா கிளம்பும் ஒரு பக்கம் போகிறா, கிளம்பி ஒரு பக்கம் போகிறா. என்ன பண்ணணும்னு தெரில. நல்ல வேலை ஆனால் ரெண்டுமே பார்க்கல, ரெண்டு பேருமே. சரி இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணிட்டு என்ன கொடுக்குறானுன்னு தெரில. ஏற்கனவே இந்த வீல் பார்த்தது தான் நினைக்கிறேன். ஆடாடி வீலு தான். சரி இந்த இது எடுத்துட்டு கீழே போட்டுருவோம். அந்த பாட்டிலை கீழே போட்டுருவோமா? ஏற்கனவே அங்கே ஒரு பாட்டில் இருக்குது. சரி இந்த பாட்டிலை கீழே போட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு போயிடுவோம். இன்னொரு பாட்டில் வந்து மேலே இருக்குது, போய் மாட்டி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் இருக்குது, இதில் எதுவும் இல்லை பார்த்துட்டு ஏற்கனவே. சரி இப்போ வேற ஒருத்தி இவ கதையை ஃபஸ்ட்டு முடியணும். டெடி பேர் எடுத்து இவ ஃபஸ்ட்டு கதையை முடியணும் கைஸ். வந்து இல்லைன்னா நம்மளை பார்த்தாலும் பயந்துத்திட்டே இருக்கிறான். அந்த இது வர போயிடணும். சவுண்டு வர அந்த இதுவில் வர லிஃப்டில் எல்லாரும் போட்டது டக்கு 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 டக்குன்னு அடிக்குது. அது வேற அந்த பாட்டில் வேற. இதுன்னா அது கீழே தானே போட்டேன், எப்படி மேலே வந்துச்சு? ஆஹா கீழே விட்டனே. எங்கே பாட்டில் எங்க வஞ்சிச்சு போலுக்கு கைஸ் பாட்டில். இல்லை சரி இல்லை தண்ணி பிடிச்சிட்டு போய் வச்சிருவோம் கீழே. ஓகே ஃபுல்லாக இது பண்ணியாச்சு தண்ணி. இப்போ அவங்க ரெண்டு பேர் வர்றதுக்குள்ள வந்துட்டாலே சொல்லி வாய் மூடலை. இந்த சைடு கிளம்ப வந்துட்டான்னா சோழியே முடிஞ்சிச்சு. இல்லை வரல கைஸ், கிளம்ப வரல. போடு வேறு லெவலு. இப்போ போய் இதை வச்சிடலாம் அப்படியே போவோம். வச்சிட்டா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. ஐயோ ஆஹா இன்னும் சொல்லல, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஐயோ எப்பா கிளம்ப ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கைஸ், இல்லைன்னா சுட்டுருப்பான். இப்போ போயிட்டு மேலே போயிட்டு அந்த கீழே இருக்கிறது இன்னொரும் கீழே போய் போட்டுடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதில் எதுனா இருக்கா? கிளம்ப வர பேசலாம் ஏதோ. ஆஹா கிளவி வர பார்க்குறான். கிளவி நீ மேலே வா. என்னால் எதுவும் பண்ண முடியாது தான், ஆனால் உன்னால் அலைய வைக்க முடியுமா? சரி ஓகே கேஸ், கதவு திறந்துட்டு இந்த பாட்டிலையும் அப்படியே கீழே போட்டு வச்சுப்போம். ஒன்று இது நான் கீழே தான் போட்டேன், எப்படி மேலே வந்துச்சுன்னு தெரில, கிளிச்சில் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கேஸ், இப்போ தண்ணி பிடிச்சிட்டு போய் வச்சுருவோம். எக்ஸ்ட்ரா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஆஹா ஆனால் எவ்வளோ சவுண்டெல்லாம் கேட்குதே. ஆஹா நான் கைஸ் இப்படி போனால் அப்படி வரா, அப்படி போனால் இப்படி வரான். அங்கே பார்த்தா கிளம்புங்கிறான், இங்கே பார்த்தா கிளவி இருக்கிறா. எங்கே தான் போய் இது பண்ணுறதுன்னு தெரில. இல்லை வேறு கன்று இல்லாமல் விளாண்டு இருக்குது. செம்ம டஃப்பாக இருக்குது. ஐயோ சிரிக்கிறாங்களே. அப்படியே வர வெறிக்கி அப்படியே ஒரு கிளவங்கையிலேருந்து அப்படியே கன்னை பிடுங்கி ரெண்டு பேர் மண்டியில் அப்படியே டப்பு டப்புன்னு வச்சா நல்லா தான் இருக்கும். சரி இந்த டெடி பேர் எடுத்துகிட்டு போய் இவங்க ரெண்டு பேரும் தான் இது பண்ண முடியல. சென்ட்ரினா கதையாச்சும் முடிக்கும் வாங்க. அவ எதனா தருவான்னு நினைக்கிறேன், சவக்கி எதனா தருவான்னு நினைக்கிறேன். சரி இப்போ சென்ட்ரினா கதையை போய் முடிப்போம். ஐயோ கிளம்ப வந்துட்டான்டா, வர ஆஹா சொல்கிறானே கதவு சாத்துறாடி. இது ரெண்டு எத்தாலே ரெண்டு பேரும் கண்ணு ரெட் ஆகிடுது கேஸ். ஆஹா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு, இல்லைன்னா கிளம்ப நான் டம்முன்னு வச்சிட்ருப்பான். சரி மேலே போயிடுவோம் மறுபடியும். போடா இனிமேட்டு மேலே ஏறக்கூடாது போல இருக்குது. அப்பா ஒரு வழியாக தப்பிச்சாச்சு கைஸ்.
மறுபடியும் கிளம்ப இப்படி வருவான்னு நினைக்கிறேன். இந்த பொம்மை எத்தாலே அவங்க 2 பேரும் ஏதோ ஒன்று ஆயிடும் போல ப்ளீஸ். சரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு தேவை. பொம்மை கச்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அவள் கதையை முடிப்போம். எங்கள் வாடி சென்றே நாங்கள் வா. போன வாட்டி தான் உன் பேரை கேள்விப்பட்டேன். ஐயோ பாவம் சென்றேனா நீ போகாத அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீ போ, அப்போதான் எனக்கு நல்லா இருக்கும். சரி ஓகே கைஸ். சரி ஓகே கைஸ், அப்படியே கீழே இறங்கிப்போம். கீழே இறங்கிட்டு சொட்டைக்கிழவின்னு ஆளை காணும். பேட்லாக்கி வேறு குத்தாச்சு. இனிமேட்டு அந்த சென்ட்ரினா தொல்லையும் இல்லை. சரி கீழே வந்தால் யாரும் இல்லை. இந்த பேட்லாக்கி எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு வச்சுருவோம் சொல்லுக்குள்ள. ஆட பாவி, நாசமாக போனேன். கிழவன் வந்து டம்முன்னு துப்பாக்கி வச்சு அடிச்சிட்டான். சரி கைஸ், மறுபடியும் இப்போ ஏஞ்சி போய் மறுபடியும் அந்த பேட்லாக் ஏற்றுட்டு வந்து கீழே ஓப்பன் பண்ணி வச்சிரும். ஓப்பன் பண்ணுறா. இதுக்கே வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சு. சரி ஓகே கைஸ், இப்போ கீழே போயிட்டு பேட்லாக் கீயை மட்டும் டப்புன்னு எடுத்துகிட்டு வந்து கீழே ஓப்பன் பண்ணுறோம். கிளம்ப மட்டும் பார்த்துட்டானா அவ்வளோதான். சரி பேட்லாக் கீ ஏற்றாச்சு. வரானே. ஆஹா வர அப்பா ஜஸ்ட் மிஸ்டு. அப்பா கரெக்டாக சொல்லுவாங்க கைஸ். ஆஹா கிழவன் கையில் மட்டும் மாட்டினானா அவ்வளோதான். மணரம் அவன்கிட்ட அந்த கன்று இருக்கிறனால தான் கைஸ் ஆடுறான். இல்லைனா அவனை அப்படியே மிதிச்சே சாவச்சிருவேன். வரானா? வரல. சிரிக்கிறான்டா. சரி ஓகே கைஸ், வரல. மேலே போவோம். என்ன பண்ணுறோம் அப்படின்ற. ஆஹா வரல இன்னும். சரி இப்படியே போய் கரெக்டாக போயிட்டு. ஆஹா யாரோ பார்த்துட்டாங்க. யார் பார்த்தான்னு தெரியலையே. ஆஹா அப்படியே இதுலேருந்து தண்ணி ஏற்றுவோம். சரி ஓகே கைஸ், யாரோ பார்த்துட்டாங்க. யாருன்னு தான் தெரில. யாரா? சரி ஓகே கைஸ், இப்படி போயிட்டுருவோம். அப்படி போனால் நம்மளுக்கு டேஞ்சரு. கிளவி வேற சிரிக்கிறா கைஸ், கிளவி வேற. சரி இப்படியே கீழே போயிட்டு வச்சுருவோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறதுக்கு. யாரும் சப்ஸ்கிரைப் இது பண்ணாமல் பார்த்துன்னுக்கிறீங்க. ப்ளீஸ் கைஸ், ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. சரி இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். லிவர் கிடச்சிச்சு. இப்போ இந்த லிவர் போய் ஃபிட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி யாரும் இல்லை. அப்பா சி இந்த மிஷினா, நான் கூட பயந்துட்டேன். சரி கைஸ், இப்போ இந்த லிவரை ஃபிட் பண்ணிட்டு போய் இதையும் எடுத்து ஃபிட் பண்ணுறோம். இந்த சுவிட்ச் எடுத்து ஃபிட் பண்ணுறோம். இல்லைன்னா ட்ரெயின் கீ இருக்கா? இப்போ ஒரே ஒரு பொருள் தான் கைஸ். ட்ரெயின் கீ மட்டும் கச்சிச்சுன்னா கிளம்பிடலாம். எங்கே இருக்குது? 1 2 3 போட்டாச்சு. இப்போ ட்ரெயின் கீ மட்டும் கச்சிச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே ஓட்டத்தில் அப்படியே கிராணியே இது பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே காய்கறி ஃபோட்டோலாம் ஒட்டுனுது கைஸ். எனக்கு தெரிஞ்சு கிராணி இது வச்சு பிஸ்னஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். காய்கறிலாம் ஏற்றி கொடுக்குறது இதுதான் பண்ணுறா போல இது. அதனால தான் வீட்டெல்லாம் பெருசாக கட்டிட்டா. ஆஹா வந்துட்டாளா சொட்டை கிளவி, ஓடுறா. ஆஹா ஸ்லிங் ஷாட் இருக்குதே, நான் யூஸ் பண்ண முடியாது. சரி வா சொட்டை கிளவி, என்னுடைய பழைய ட்ரிக்கு வச்சு தான் ஒன்றெல்லாம் இது பண்ணணும். நான் சொட்டை கிளவி, நீ பார்க்க தான் இப்படி இருக்கிறியே தவிர நீ இன்னும் எனக்கு ஃபஸ்ட்டு கிராணி விளாட்னி அதே மாதிரி தான் நீயும். புரிஞ்சுதா? எங்கே அந்த கிழவனை சொல்லு. ஆஹா வேணாம் கிழவனை மட்டும் சொல்லாத. அவன்கிட்ட கூட தப்பிச்சிருவான். அவன்கிட்ட அந்த கன்று இருக்கிறதுனால்தான் பேசுகிறா பாருங்க. சீயுமா சொல்கிறதுக்குள்ள கிழவன் போகிறான் பாட்டுன்னு. கிழவன் மட்டும் அடிக்காமல் இருக்கணும். அஷ்டானா அவ்வளோதான். கிளம்பும் பாட்டும் போகலாம். இப்போ ட்ரெயின் கீ மட்டும் எங்கே இருக்குதுன்னு தெரில. இப்போ ட்ரெயின் கீயை தான் தேடணும். எங்கே இருக்குது ட்ரெயின் கீ? ஆஹா இதில் இருக்கா? எங்கடா போச்சு ட்ரெயின் கீ? ஆஹா சென்ட்ரினா கதையும் முடிச்சாச்சு. வேறு எங்கே இருக்குது ட்ரெயின் கீ? எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். ட்ரெயின் கீ எங்கே இருக்குது? இதில் இருக்கா? பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இதில் கூட ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. ட்ரெயின் கீ எங்கே இருக்குது?
வேர் இஸ் ட்ரெயின் கீ? ஆஹா, ட்ரெயின் கீ எங்கேயோ ஒரு பெஸ்ட்டானுங்க கைஸ். இது மாதிரி தான் அலைய விடுவானுங்க. இன்னும் என்னடா அலைய விடலன்னு பார்க்குறேன். இன்னும் என்ன அலைய விட்டானுங்க. ட்ரெயின் கீ எங்கேயோ வச்சிட்டானுங்க கைஸ். ஆஹா, அந்த குரோபர் இருக்கிற இடத்துல இருக்குமா? அது வேற ஒரு பக்கம் டவுட்டாக இருக்குது. காக்கா இருக்கிற இடத்துலையும் இல்லை. எங்கடா வச்சிட்டிங்க ட்ரெயின் கீயா டேய்? ஆஹா, சொட்டை கிளை வந்துட்டாடா. ஓடுறா மேலே ஓடுறா. ட்ரெயின் கீ எங்கே தான் வச்சிட்டானுங்க தெரியலையே. இந்த பட்டன் இது ஒர்க் ஆகாதா? கரண்ட்டு குத்துட்டேனே, ஒர்க் ஆகுமே. ஆமாம், ஃப்யூஸ் போடணும்ல கைஸ், மறந்துட்டேன். அதுக்கு நீ இப்போ ஃப்யூஸ் போடுவானான்னு கேட்டால் ஃப்யூஸ் போடல. இப்போ போய் ட்ரெயின் கீ ஏற்றா தப்பிச்சிடலாம். ட்ரெயின் கீ எங்கே வச்சுக்கிறானுன்னு தெரில. இதுலேயும் இருக்குமா ட்ரெயின் கீ? இதில் இருக்கா? லிவர்லாம் இருக்குது. ட்ரெயின் கீ எங்கடா டேய்? 5 days 5 days விட்டானுங்க. இதில் வேற எழுதி வச்சுக்கிறானுங்க 5 days. கிராணிக்கு எழுத படிக்கலாம் தெரியுமா கைஸ்? சரி, அதை விடுங்க. இப்போ எனக்கு ட்ரெயின் கீ வேணும். எங்கே வச்சுட்டானுங்கன்னு தெரில. நானும் தேடுறேன் ட்ரெயின் கீயே கிடைக்காது போல இதே. சரி இருங்க அப்படின்னு நான் சொல்லி வீடியோலாம் கட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ ஓடுறது ஃபுல்லாக வீடியோ. ஏன்னா எடிட்லாம் பண்ணல, இன்னும் எடிட்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். கட் பண்ணிலாம் போட்டுருக்க மாட்டேன் கைஸ். ஃபுல்லாக அப்படியே எப்படி ஏற்றனோ அதே மாதிரி தான் போட்டிருப்பேன். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, கட் பண்ணி போட்டதுனால தான் நீ வந்து கட் பண்ணி போட்டு கிராணி அசிச்சிருப்ப அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பாதி பேர், எனக்கு தெரியும். அதனால தான் நான் ஃபுல்லாக எடுத்து போட்டிருப்பேன் வீடியோ. இப்போ ட்ரெயின் கீ நானும் தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது. எங்கே தான் வச்சுருப்பானுங்கன்னு தெரில. ஸோ எங்கடா வச்சுக்கிறீங்க டேய்? அலைய விடாதீங்களா? எங்கே வச்சுக்கிறானுங்க தெரியலையா ட்ரெயின் கீ? ஆஹா, எங்கே வச்சுருக்கிறானுங்க? இதில் பார்த்துட்டேன். இதில் இருக்கா ட்ரெயின் கீ? ஆஹா, கிளம்ப ஓடிடுறா. ஆடாப்பா, அங்கே அடிச்சிட்டான்டா கிளவன். ஆஹா, மறுபடியும் போட்டுறாங்க நம்மள. சரி கைஸ், ட்ரெயின் கீ எங்கே தான் வச்சுருப்பானுங்கன்னு தெரில. சரி, ட்ரெயின் கீ எங்கே தான் வச்சுருப்பானுங்கன்னு தெரில. நானும் இந்த வீட்டை எதுவும் பார்க்குறேன். ஆமாங்க கைஸ், நான் காரை மறந்துட்டேன். இருங்க, இந்த காருக்குள்ளே இருக்கணும், இல்லைனா காரை கொளுத்திடுவேன். காருக்குள்ளே இருக்குது. போடு வேறு மாதிரி. ஒரு வழியாக வெற்றிகரமாக ட்ரெயின் எஸ்கேப்பை இன்னும் முடிக்கலை. இது போய் இந்த சாவியை ஃபிட் பண்ணணும். இந்த சாவியை ஃபிட் பண்ணாதான் கரெக்டாக போயிலாம் இல்லை. இப்போ இந்த சாவியை ஃபிட் பண்ணாதான் இது பண்ண முடியும். சரி, போய் ஃபிட் பண்ணுறோம். இப்போ இந்த சாவியை ஃபிட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், வெற்றிகரமாக ட்ரெயின் எஸ்கேப் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொட்டை கிளியை வர வச்சுருவோம். வர வச்சாச்சு. சரி, ஓகே கைஸ், சொட்டை கிளியை வர மாதிரி தெரில. நம்ம அதுக்குள்ளே வந்துட்டாளா? வரல என்ன? சரி, ஓகே கைஸ், வரல சொட்டை கிளவி. நானும் வெயிட் பண்ணுறேன். வரல. சரி, அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடுவோம். சரி, ஓகே கைஸ், சாவி போட்டாச்சு. இப்போ இந்த லிவர் ஆன் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. சரி, ஓகே கைஸ், ஒரு வழியாக இந்த எஸ்கேப்பை நம்ம வெற்றிகரமாக முடிச்சு விட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெல்லையும் ஆனில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.